அல்டிமேட் ஸ்டார், ரொம்ப புகழ் உச்சத்தில் இருக்கிறவர், தன்னுடைய வளர்ச்சிக்கு தன்னை ஒரு ஹீராய்க்காக காட்டிக்கிற அந்த ஒரு மாஸ் மொமெண்ட்டுக்காக, தன்னுடைய செல்வாக்குக்காக, தன் புகழுக்காக தன்னுடைய ரசிகர்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் நினச்சிட்டே வர்றாரா? எக்ஸாக்ட்லி. ஸோ ரசிகர்களை பயன்படுத்தக்கூடாது, ரசிகர்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் பக்குவப்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். நாட் ஜஸ்ட் தி ஃபேன்ஸ், ஈவன் தி பீப்புள் அட் லார்ஜ். இந்த படம் சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன அப்படிங்கிறது எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு மைய இழை ஒன்று இருக்குது குணா. அந்த மைய இழை வந்து எனக்கு பயம், நான் உண்மையிலே பயந்தேன். இதை வந்து ஆடியன்ஸ் எப்படி ஏற்றுக்குவாங்க, ஆடியன்ஸ் இதை வந்து அங்கீகரிப்பாங்களா? ஏன்னா வேற ஒரு மனிதரை, வேற ஒரு நடிகரை நம்ம வந்து காஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அது பிரச்சனை இல்லை, அது கதையாக போயிருக்கும். பட் ஒரு லார்ஜர் தென் லைஃப் ஹீரோ, ஒரு மேட்னி ஐடல், மேன் வித் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ், அவங்க இதை வந்து எப்படி பார்க்க போகிறாங்கன்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது. ஆனால் சார் வந்து அதில் உறுதியாக இருந்தார். நம்ம இப்படி தான் இந்த கதையை சொல்ல போகிறோம், இந்த கதை தேவை, இன்றைக்கி நம்ம இதை சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷங்களாகவே ஒரு டாக்ஸிக் மேஸ்குலினிட்டியை நம்ம வந்து ஆராதிச்சுக்கிட்டே இருக்கோம் சினிமாவில். இது தப்பு, இதை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் இருக்குது பாருங்கள், அது அவர்கிட்ட ரொம்ப ஆழமாக வேரூன்றி இருக்குது. அண்ட் ஹீ லுக்ஸ் அட் சொசைட்டி, சமுதாயத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான மனோபாவம், இது வந்து அவரை ரொம்ப பாதிக்குது. ஸோ இதை வந்து களையணும், என்னால் முடிஞ்சது என்ன, ஒரு நடிகனா என்னால் முடிஞ்சது என்ன அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கார். அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் பெண்கள்கிட்ட இதுக்கு வந்து ஒரு த்ரில்லராக இருந்தாலும் பெண்கள்கிட்ட இதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. எக்ஸாக்ட்லி. இதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா சாரோட இமேஜை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுறோமோ அப்படின்னு. பட் சார் இதில் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார். இது அங்கீகரிக்கப்படும், இது வரவேற்கப்படும், எஸ்பெஷலி பெண்களால் அப்படின்னு சொன்னார். நம்ம இது வரைக்கும் பார்த்த தலை வேறையா இருக்காரு. பட் இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, தலைக்கு அவ்வளோ மாஸ்னஸ் இல்லைன்னாலும் பட் கதைக்கு வந்துட்டு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ரீசெண்ட் டைமில் இருக்கிற டிவோர்ஸ், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், பிரேக்கப், இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு குட் மெசேஜாக இந்த மூவியில் இருக்குது. நாங்கள் வந்து ஆக்சுவலி தளபதி ஃபேன்ஸ், தலை ஷோ பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு டே வரணும் அப்படின்றதுக்காக, அது ஒரு ட்ரீம் தான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தோம். வந்து எதிர்பார்த்ததை விட நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. சூப்பராக இருக்குது படம். லைஃப்பில் நான் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இது எனக்கு காட் லக் தான் சொல்ல முடியும். தெரிவிக்க விட்டுருக்காங்க. ஆமாம், 2 வருஷம் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறோம். தலையை நல்லா இருக்குது, கொண்டாட்டம் எல்லாம் இன்னும் நல்லா வைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. அஜித் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. கார் ரேசிங்லாம் கடை சூப்பராக இருக்குது. த்ரிஷோட ஆக்டிங்கு ப்ளஸ் சாரோட அஜித்தோட ஆக்டிங் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இந்த விடாமுயற்சின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவரோட அந்த தேடுதல் வந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்தது. அஜித் த்ரிஷா பேர் என்னையா இருந்தாலுக்கு அப்புறம் இவங்க பேர் இப்போ தானே வருது. ஸோ நல்லா பார்க்கலாம் படம். பொதுவாக திரு அஜித்தோட படம்னா பெண்கள் வரமாட்டாங்க, இளைஞர்கள், ஆண்கள், இவங்களுக்கு தான் அவங்களுடைய கோர் ஆடியன்ஸ், பெண்கள் குறைவாக வருவாங்க அப்படின்ற ஒரு டாக் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை இந்த இது மாற்றுமா? நிச்சயமாக மாற்ற ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் தான் பார்க்குறீங்களா வரவேற்பு. அண்ட் இந்த விஷயத்தில் வந்து சார் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. இந்த கதை வந்து பெண்களோடு உரையாடும், இது பெண்களை தொடும், இது நிச்சயமாக பெண்கள் வந்து இதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் நம்பினார். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்குமே அந்த ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி ஷோ வந்ததுக்கப்புறம் நான் பேசிக்கலாக இந்த படத்தை அப்படி தான் பார்க்குறேன். இதை வந்து த்ரில் இருக்குது, சஸ்பென்ஸ் இருக்குது, ட்விஸ்ட்ஸ் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது, ஸ்டண்ட்டு கூட இருக்குது. பட் நான் பேசிக்கலாக இந்த படத்தை எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் அடிப்படையாக கொண்ட ஒரு காதல் கதை அப்படின்னு நான் பார்க்குறேன். அண்ட் இந்த காதல் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 12 வருஷ காலம், ஓகே, பல கட்டங்களையும் பல பரிமாணங்களையும் கடந்து வந்திருக்கிற ஒரு காதல், மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற ஒரு காதல், குற்றங்களோடும் குறைகளோடும் அரவணைக்கின்ற ஒரு காதலாக தான் நான் இதை பார்க்குறேன். அண்ட் accept as it is. Yes, exactly. என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகளோட மனிதர்களை நேசிக்க பழகு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.